என்னாச்சு? சக்சஸ். அம்மா தாயே பராசக்தி அம்மா. ஓம் சக்தி. ஓம் சக்தி. மித்ரா பாத்துமா. தாயே பராசக்தி. ஐயோ மித்ரா நெருப்பு. ஐயோ மித்ரா ஈரத்துணியை எடுத்துட்டு வாங்க. மித்ரா ஐயோ கார்த்திகா பாரு. ஐயோ மித்ரா மித்ரா இது என்னமா சோதனை? அம்மா தாயே குத்தம் குறை இருந்தா மன்னிச்சிருமா. பரிகாரம் பண்றப்ப இப்படி ஆயிடுச்சேம்மா. நானும் இந்த மாதிரி பரிகாரத்தை எல்லாத்தையும் பாட்ட முப்பாட்ட காலத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். பரிகாரம் பண்றப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்து நான் கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. உங்க பரிகாரத்தை அந்த அம்மன் ஏத்துக்கல. உன் மேல அம்மன் கோபமா இருக்கா. இல்லனா இப்படி ஆகவே ஆகாது. சில பேருக்கு பரிகாரம் பண்ணும்போது கை சுடும். ஆனா புடவை தீப்பத்தி எரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இதுக்கப்புறம் அம்மனை தண்ணியில இருந்து எடுக்கிற பரிகாரத்தை மனசார வேண்டி பண்ணுமா. இல்லனா அம்மன் கண்டிப்பா தண்டிச்சிருவா. அம்மா அவங்கள கூட்டிட்டு போய் மாத்து புடவை கொடுத்து பரிகாரத்தை பண்ண கூட்டிட்டு வாங்க. சரிங்க பூசாரி. மித்ரா நடக்கிறதையெல்லாம் பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ கொஞ்சம் பத்திரமா இருந்திருக்க கூடாதா? இப்படியா இப்படியா புடவையில தீ பிடிக்கிற மாதிரி நடந்துக்குவ? பாட்டி, மித்ரா ஏற்கனவே பயந்து போயிருக்கா. தெரியாம நடந்துருச்சு, பரவாயில்ல விடுங்க. மித்ரா ரிலாக்ஸ். நந்தினி நந்தினி மித்ராவை கூட்டிட்டு போ. மித்ரா கூட்டிட்டு போ. போ போய் புடவைய மாத்திட்டு வா. அம்மா தாயே. திரும்ப திரும்ப பாட்டுக்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி ஆயிடுது. முதல் பரிகாரத்தை சரியா பண்ண முடியல. சரி ரெண்டாவது பரிகாரத்தையாவது கரெக்டா பண்ணிடலான்னு பார்த்தா அதுவும் சொதப்பிருச்சு. அடுத்ததையாவது சரியா பண்ணியே ஆகணும். மித்ரா எல்லாமே கரெக்டா போச்சு. மித்ரா நீ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருந்தா சரியா முடிஞ்சிருக்கும். எங்க நான் ட்ரை பண்ண, ஆனா கடைசி நிமிஷத்துல இப்படி ஆயிடுச்சு. நாம எது பண்ணணும்னு நினைச்சாலும் கடைசியில ஏதாவது ஒரு விஷயத்துல கன்ஃபியூஸ் ஆகி நம்ம தோத்து போய்கிட்டே தான் இருக்கும். மித்ரா இப்ப ஏன் தேவையில்லாம கண்டதெல்லாம் யோசிச்சு உன் மனச கஷ்டப்படுத்திக்கிற? அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசி. நீ எங்க எல்லாரையும் ஏமாத்தணும்னு நினைச்ச. அதான் அந்த கடவுள் அவரோட விளையாட்ட உன்கிட்ட விளையாடி காட்டிட்டாரு. அந்த அம்மன் சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டாளா? நீ படிச்சவதானே நந்தினி? உன் மாமா பொண்ணுதான் அறிவில்லாம தப்பு தப்பா யோசிக்கிறான்னு பார்த்தா நீயும் அவ கூட சேர்ந்து அவளுக்கு தப்பான ஐடியாவை கொடுத்து 2 பேரும் சேர்ந்து ஆட்டம் போடுறீங்களே.
ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எந்த விஷயத்த பண்ணாலும் அதை நேர்மையாவும் உண்மையாவும் பண்ண கத்துக்கோங்க. முக்கியமா கடவுள் விஷயத்துல ஏமாத்தினா இந்த முறை புடவை தான் எரிஞ்சுது, அடுத்த தடவை நீயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. உன் வேண்டுதலை நீ உண்மையா பண்ற பட்சத்துல அந்த கடவுளே இறங்கி வந்து அதை நடத்தி கொடுப்பாரு. உன் எண்ணம் என்னன்னு உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இனிமேலும் இப்படிதான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சனா அதுக்கான பலனை அந்த அம்மன் கொடுத்துட்டு இருப்பான். நான் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி இதெல்லாம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. நீங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்களாச்சே. என்னமோ பண்ணி எக்கேடோ கெட்டு தொலைங்க. நம்ம யாருக்குமே தெரியாம பண்றோம்னு நினைக்கிற விஷயம் எல்லாத்தையுமே இவ எப்படிதான் மோப்பம் பிடிக்கிறா? இப்ப பாரு, வந்து அசிங்கப்படுத்திட்டு போறா. ச்சே, என்னதான் பண்றது? அண்ணே, நம்ம கொடுத்த மோரை அவன் குடிச்சிட்டான். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஏய், இவனை தனியா எங்கேயாவது வர வைக்கணும். சரிண்ணே. எப்படி அம்மனை இன்னும் கொஞ்ச நேரத்துல குளத்துல இருந்து எடுத்துருவாங்க. திருவிழாவுக்கு வந்த மொத்த கூட்டமும் அங்கதான் போகும். அப்ப இவன் தனியா நம்ம கிட்ட மாட்டுவான். அவனை எப்படியாவது ஆலமரத்துக்கு பின்னாடி வர வச்சு அவனை போட்டு தள்ளிடலாம். எல்லாரும் கண் கொத்தி பாம்பா அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க. இந்த தடவை அவன் மிஸ் ஆக கூடாது. சரிண்ணே. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம். வாங்க பாருண்ணே. பக்த கோடிகளே, இதோ நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த அந்த அற்புதமான தருணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. நம்மோட வனபத்திரகாளி அம்மன் 15 வருஷங்களுக்கு அப்புறமா இன்னைக்கு வெளியே வர போறா. தாயே, இன்னைக்கு அந்த அம்மனை பார்க்கறதெல்லாம் நமக்கு பெரும் பாக்கியம். இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க. அம்மனை வெளியே கொண்டு வந்து கோயிலில் வச்சதுக்கு அப்புறம் 3வது பரிகாரம் ஆரம்பமாகும். உதிர திலகம். அம்மனை பீடத்து மேல கொண்டு வந்து உட்கார வச்சதும் உங்க ரத்தத்தால அவ பாதத்துல பொட்டு வச்சு உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு மனசார வேண்டிக்கிட்டா நீங்க நினைச்சது அத்தனையும் நல்லபடியா நடக்குங்கிறது காலங்காலமா இந்த அம்மனை நம்பி வரவங்களோட நம்பிக்கை. அதுவே உங்க வேண்டுதலுக்கான இறுதி முத்திரையா இருக்கும்.